தேவனாகிய கர்த்தர் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள் என்று எப்பொழுது சொன்னார் என்று பார்ப்போம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறையாய் வரும் உன் சன்னதியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள். அவர் சொல்கிறாரு, அவர் சொன்ன உடன்படிக்கை, அதாவது நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை பல்கி பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதித்தே தீருவேன் என்று இந்த மாதிரி உடன்படிக்கை பண்ணதை ஒரு நாளும் மறந்துற அந்த உடன்படிக்கை கைக்கொள்ளுங்கள் அப்படி சொல்கிறாரு. அதாவது நீ மட்டும் இல்லை, நீ உன்னுடைய குழந்தைக்கு நீ சொல்லிக் கொடுக்கணும். இப்படி நம் தேவன் இருக்கிறார், நம்மை விட்டு விலகாதவர், நம்மை எப்பொழுதும் காக்கிற தேவன் என்று சொல்லி அந்த உடன்படிக்கை நீங்கள் மறந்துடக்கூடாது. அந்த உடன்படிக்கை எப்பொழுது நினைவிலே இருக்கணும். அவர் என்னை ஐஸ்வர்யனாக்கிறவர் என் கூடவே இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் குழந்தைகளோடும் நீங்களும் தனிப்பட்ட இருக்கும் பொழுதும் தனியாக இருக்கும் பொழுதும் இந்த மாதிரி காரியத்தில் நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்போது இந்த உடன்படிக்கையானது நீங்கள் கைக்கொள்வீங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்பொழுது அந்த உடன்படிக்கையானது தேவன் அதை நினைவில் வைத்து உங்களுடைய எல்லா காரியங்களையும் நிறைவாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.